ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவைன்ற அளவு சேப்பங்கிழங்கு எடுத்து ஃபஸ்ட்டு வேக வச்சுருங்க. 3 விசில் இல்லைன்னா 4 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க குக்கரில் வச்சிங்கன்னா. கிழங்கு இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து கூல் வாட்டரில் போட்டு கூல் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த மொத்த கிழங்கு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவைன்ற அளவு மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். தேவைன்ற அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து இதை தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாரி கரைச்சிடுங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அதிலே ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம இதை தாளிச்சிக்கலாம். இப்போ குழ குழன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு நல்லா ஆகிடும். மொறு மொறுன்னு வரும். ஒரு பேன் வச்சுடுங்க. வச்சு இது சூடானோடனே தேவைன்ற அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானோடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் பொன்னிறமாக மாறினோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்க அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விடுங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. அவ்வளோதாங்க, சுவையான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.